வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ராஜாவோட அரண்மனைக்கு வராரு. அந்த ராஜாவோட அரண்மனைக்கு வேலை கேட்டுட்டு வராரு. வேலை கேட்டு வரும்போது ராஜா கண்டிப்பாக சந்திக்கணும்னு சொல்கிறாரு. சரி, ராஜா பார்க்குறாரு. ராஜா பார்த்து, எதுக்கோசரம் நான் உனக்கு வேலை கொடுக்கணும், நீ என்ன ஸ்பெஷல், உனக்கு ஏன் நான் வேலை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு. இல்லை ராஜா, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும். ஏன்னா எனக்கு ஒரு தனி திறமை இருக்குது. அந்த திறமையை நீங்கள் பாருங்கள், அப்புறம் நீங்கள் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். உனக்கு என்ன அப்படி ஒரு திறமை இருக்குப்பா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறார், நான் யாரை பார்த்தாலும், மனுஷனை பார்த்தாலும் சரி, மிருகத்தை பார்த்தாலும் சரி, அவங்க அந்த அந்த இடத்துக்கு சரியானவங்களா சரி இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். எனக்கு அது ஒரு தனி திறமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ராஜா அப்படியா, ஓகே, உன்னை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ராஜாவோட குதிரையை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்துட்டு, ஓகே, இந்த குதிரையை பார்த்து சொல்லு என்ன அப்படின்னு. இல்லை, பார்த்துட்டு சொல்லு அப்படின்னோடனே அவர் குதிரையை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த குதிரை ஒரிஜினலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ப்ரீடு குதிரை கிடையாது அப்படின்னோடனே ராஜாவுக்கு ஷாக்காக இருந்தது. அது எப்படி என்னோடய குதிரையை பார்த்து ஒரு நல்ல ப்ரீடு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொல்கிறாப்புல, இல்லை அவர் சொல்கிறாரு, இல்லை இது உண்மையான பெஸ்ட் ப்ரீடு கிடையாது அப்படின்னோடனே ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது. அப்புறம் அந்த குதிரை மேய்ப்பாளர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் மெதுவாக அந்த ஆள் தயங்கி, இல்லை ராஜா, இந்த குதிரையோட அம்மா சின்ன வயசில் இறந்துருது. அதனால் இந்த குதிரையை ஒரு மாடு தான் வளர்த்துச்சு. அதை தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப திறமையான குதிரை ராஜா, நல்லா போகும் அப்படின்னு சொன்னோடனே ராஜா ஓகே அப்படின்னு கேட்டு அவரை பார்த்து, எப்படிப்பா, நாங்கள்லாம் இதை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை, நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, குதிரை குதிரைக்கு புல் கொடுத்தா குதிரை அப்படியே நின்ன வாக்கிலே புல்லை வாங்கி சாப்பிடும். ஆனால் இது புல்லை சாப்பிடும்போது கீழே தலையை குமிஞ்சு மாடு மாதிரி சாப்பிடுது. அதனால தான் சொன்னேன், இது ஒரிஜினல் குதிரை இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா ஓகே அப்படின்னு புரிஞ்சுட்டு, ஓகே நீ நல்லா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய ஆட்டுக்குட்டி, சாப்பாடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூப்பிட்றாரு, நீ போய் அரண்மனையில் ராணி கூட இரு, அப்புறம் ராணியை பற்றி சொல்லு அப்படின்னோடனே இவர் ராணியோட அரண்மனை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் கேட்குறாரு, இப்போ ராணியை பற்றி நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ராணிக்கு ரொம்ப நல்ல தன்மை இருக்குது, நல்ல மேனரிசம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க ஒரிஜினலாக ராயல் குடும்பத்துலேருந்து அவங்க பிறக்கல அப்படின்னோடனே இவர் திருப்பி ஷாக் ஆகிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட மாமியாரை கூப்பிட்றாரு. மாமியாரை கூப்பிட்டு, உங்கள் பொண்ணோட பொறுப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நாங்கள் 6 மாதம் எங்களுக்கு குழந்த பிறந்தது, 6 மாதத்துலேயே அந்த குழந்தை இறந்துருது. அதனால் நாங்கள் மற்றவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நாங்கள் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துறோம். ஸோ இது ஒரிஜினலான ராயல் பிளட் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு பயங்கர ஷாக்கு, ஆச்சரியம். அப்புறம் நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னப்போ, இல்லை, நல்ல குணமாக தன்மையாக இருக்காங்க, ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் ராயல் பிளட் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஓகே, ராஜாவுக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். ஏன்னா இத்தனை வருஷம் இதெல்லாம் நினைக்காத விஷயம் புதுசாக வருது. ஓகே, உனக்கு அடுத்த டர்ன் நீ கரெக்டாக சொன்னி அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அவருக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவருக்கு ஆடு, நகை, இந்த மாதிரி எல்லா சாப்பாடு ஐட்டம் எல்லாமே கிஃப்டாக கொடுக்குறாரு. அப்புறம் இப்போ ராஜா சொல்கிறாரு, ஓகே இப்போ நீ என்னையை பற்றி சொல்லு அப்படின்னோடனே இவர் ராஜா, நான் உங்களை பற்றி சொன்னேன்னா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, என்னோட உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களை பற்றி சொல்வேன்னொடனே இவர் இல்லைப்பா, நான் கண்டிப்பாக உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னோடனே அவர் அந்த பையன் சொன்னாப்புல, ராஜா, நீங்கள் பிறவியிலேயே ராஜாவாக இல்லை, வளர்ந்து தான் ராஜாவா, நீங்கள் ஒரிஜினல் ராஜா கிடையாது அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுது, கோபம் வருது. அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னம்மா சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் கரெக்டான உண்மை தெரியும், சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, ரொம்ப வருஷமாக எங்களுக்கு வாரிசு இல்லாமல் இருந்துச்சு, அரண்மனைக்கு ஏதோ ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீ ஒரிஜினலாக நீ ஆடு மேய்க்கிறவரோட பையன், உன்னைய நாங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தணும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப ஷாக்.
ஷாக் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்டாராம், உனக்கு எப்படி கண்டுபிடிச்ச நான் ஒரிஜினல் ராஜா இல்லை அப்படின்னு சொன்னப்போ அந்த பையன் சொன்னாப்பிலையா, ஒரிஜினல் ராஜா அப்படின்னா அவங்க வந்து பொண்ணும் பொருளும் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ஆடு, கோழி இப்படி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறனோட மூளை அது. அப்படி தான் அவன் சிந்திப்பான். அதே மாதிரி தான் நீங்கள் சிந்திச்சிங்க. அதனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும் ரொம்ப சர்ப்ரைஸுமே எல்லாமே இருந்துச்சு. திருப்பி அவருக்கு வந்து இப்போ ஆடு கோழி மட்டும் இல்லாமல் பொண்ணும் பொருளுமே கொடுக்குறாரு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி உங்களுக்கு சொல்லலான்னு சொன்னேன். நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி இதுதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த ஐடென்டிட்டி இல்லைன்னா நம்ம ரொம்ப ஷாக் ஆக வேண்டாம். எவ்வளோ தான் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாலுமே நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத அந்த கதை காமிக்குது. ஸோ உங்களோட ஒரிஜினல் எவ்வளோ விஷயங்கள் நம்ம நடிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கோசரம் நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணாலுமே நம்மளோட இந்த கோர் கேரக்டர் அப்படிங்கிறது நிறையா பேர்னால உணர முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட கோர் கேரக்டர் என்னவோ அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கோசரம் மாற்றணும்னு நினைக்காதீங்க. அந்த கோர் கேரக்டரை பெருமிதமாக வெளிப்படுத்துங்க. ஓகேயா? மற்றவங்களுக்கோசரம் ஆக்ட் பண்ணி உங்களோட கோர் கேரக்டர் மதிக்காதீங்க. என்ன தான் நீங்கள் எப்படி தான் மறைச்சிங்கனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் கோர் கேரக்டர் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஓகேயா?